குறித்த காலத்துக்கு என்னை தரிசனம் வைத்தவரே, அது முடிவிலே விளங்கும் பொய் சொல்லாது, அதில் தாமதம் இல்லை என்று துதிப்போம், இயேசுவை துதிப்போம். நம்மை தரிசனம் வைத்தால் துதிப்போம், துவங்கின இயேசுவை துதிப்போம், அதை நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். ஆளுமே துதிப்பாய் என்னாத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையினில் உன்னத நான் செய்த, இந்நாள் வரையில் உன்னத நான் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது, என்னாலுமே துதிப்பாய். அன்புக்குரிய இறை மக்களே, கடவுளின் பெரிதான இரக்கத்தினாலே நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 37, 36 முதல் 43 வசனங்களிலே பார்க்கும்போது, அங்கே செபுல் ககூல் என்பவர்கள் அபிமெலேக்கை ஏன் வணங்க வேண்டும் என்று சொன்ன அந்த யெருபாபேல் ககலோ திரும்பவும் அதே நாடு தேசத்தின் மலைநாடுக்கு வந்து கர்வாலி மரத்தின் வழியாக ஒரு படை வருகிறது. அதை கேட்ட செபுல் என்ன செய்கிறான்? அபிமெலேக்கை நாம் சேவிக்கிறதற்கு அவன் யார் என்று நீ சொன்னாயே என்று சொல்லி அவன் ககலோவை நிந்திக்கிறான். நீ நிந்தித்த ஜனங்கள் இப்பொழுது இவர்கள் அல்லவா, இப்பொழுது நீ போய் அவனோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு போர் சூழலை அங்கு பார்க்கிறோம். ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் முறுமுறுக்கிறது. நான் ஏன் அவனை வணங்க வேண்டும்? அவன் என்னை விட பெரிய மனிதனா? அவன் என்னை விட பெரிய தலைவரா? என்னோடு இருந்தவன், என்னுடைய ஆடையை வாங்கி அணிந்தவன், என்னுடைய உணவு தட்டிலே ஒன்றாக சாப்பிட்டவன் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அந்த உறவு இன்றைக்கு ஏன் பிளவுபட்டது, உடைந்து போனது, பிரிக்கப்பட்டது, வேறு வேறு மக்களாக வாழுகின்ற ஒரு நிலை இங்கு காணப்படுகிறது. அபிமெலேக்கு அவனை துரத்தவே அவன் வாசலுக்கு முன்பாக ஓடினான். ஊர் வாசல் மட்டும் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள். அபிமெலேக்கு அருமாவிலே இருந்து விட்டான். செபுலையும் ககலையும் அவன் சுற்றத்தாரையும் சீகேமில் குடியிராதபடி துரத்தி விட்டார்கள். அபிமெலேக்கை, கர்த்தருடைய மனிதனாகிய அபிமெலேக்கை வணங்காத அந்த மக்கள், அன்பான இறை மக்களே, குடும்ப வாழ்க்கையில், திருச்சபை வாழ்க்கையில் ஒரு குடும்பமாக வாழ வேண்டியவர்கள். இவர் என்னை விட பெரியவனா, இவன் இந்த இனத்தை சார்ந்தவன், இந்த பகுதியை சார்ந்தவன் என்று பிரித்து பார்க்கிற அந்த பிசாசின் கூட்டங்களாக இன்றைக்கு திருச்சபை மக்களாகிய நாமும் சரி, தலைமையும் சரி, அப்படிப்பட்ட சிந்தனையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு இறை மக்களே, இன்றைக்கு உலகத்தின் ஒற்றுமையை, ஏழை எளிய மக்களுக்கு குரல் கொடுத்த மனிதனாய், இந்தியாவின் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த, சட்டத்தை எழுதி வைத்த மனிதனாக அம்பேத்கர் அவர்களுடைய சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. அந்த அம்பேத்கருடைய பிறந்த நாளை இன்றைக்கு ஒரு சமூக சீர்திருத்த நாளாக, உலகத்தில் போர் வேண்டாம், வன்முறை வேண்டாம், பேதங்கள் வேண்டாம், பிரிவினைகள் வேண்டாம், ஏற்றத்தாழ்வுகள் வேண்டாம். இங்கே அபிமெலேக்குக்கு விரோதமாக செபுலும் ககாலும் அவர்கள் நிந்தித்தார்கள். ஓட ஓட விரட்டி அவர்கள் அங்கே சேகேர் மட்டும் அநேகரை கொலை செய்யும்படி தூண்டப்பட்டார்கள். என் அன்பு இறை மக்களே, நமக்கு கிடைத்திருக்கிற இந்த சொற்ப வாழ்க்கையில், அற்பமான வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த அற்ப வாழ்க்கையில் நம்மால் முடிந்த அளவு நன்மை செய்கிற மக்களாக, நன்மைக்கு நன்மை செய்கிற மக்களாக, தீமைக்கும் நன்மை செய்கிற மக்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அப்படி நாம் செயல்படும்போது ஆண்டவராகிய கடவுள் நமக்கு இரண்டத்தனையான நன்மைகளை கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார். 2 விதமான நன்மை, அது சியோனின் நன்மையும் சரி, எருசலேமின் நன்மையும் சரி, 2 விதமான நன்மைகளை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட 2 விதமான நன்மைகளை சிந்தனையோடு நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள ஆண்டவராகிய கடவுள் இன்று உங்களையும் என்னையும் இந்த சிந்தனை வழியாக அழைக்கிறார். நாம் ஒருவரோடு ஒருவர் முரட்டாட்டம் கொள்ளாதபடி, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காதபடி, ஒருவருக்கொருவர் நாம் புறம் கூறாதபடி, ஏற்றத்தாழ்வு பார்க்காதபடி, உண்மையும் உத்தமுள்ளவர்களாக, நன்மை செய்கிற மக்களாக நாம் வாழும் பொழுது ஆண்டவருடைய அளவற்ற ஆசீர்வாதமும்
அவருடைய அபரிதமான நன்மைகளும் என்றென்றும் நம்மை தொடர்கிறதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நினைவுகளோடு சிந்தையோடு இந்த நாளிலே நாம் பயணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லா நல்ல ஈவுகளுக்கும் காரணமான தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, உம்முடைய அன்பாலும் இரக்கத்தாலும் உலகம் ஒன்றாய் இருக்க வேண்டும், உலகத்தின் மக்கள் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய ஒன்றான மைந்தனை எங்களுக்காக சிலுவை மரத்திலே பலியிடும்படி ஒப்பு கொடுத்தீர். அவருடைய பலியினால் வந்த மாபெரும் மகத்துவமான மேன்மையை, மாட்சிமையை இன்றைக்கு நாங்களும் பெற்றிருக்கிறோம். சாமி கடவுளே, உம்முடைய திருக்கரத்தில் பெற்றிருக்கிற இந்த நன்மைகளை என்னாலும் நினைந்து வாழ நீர் எங்களுக்கு துணை புரிந்தருளும். இயேசு கிறிஸ்து